தேசிய ஆணையம் புதுசா நல்ல டிஜிட்டல் கார்டு கொடுத்துருக்காங்க. நல்ல தேர்தல் ஆணையத்தார் ஓட்டர்ஸ் ஐடி. இன்னைக்கு வாக்களிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இந்த குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் இந்த வாக்கு அளிக்கின்ற உரிமையை பெற்று தந்த நம்முடைய தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் என்னுடைய சார்பாகவும் எங்கள் இயக்கத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க வீட்டில் 2 பேர் ஒரு என்ன அவர்கள் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய இயக்கம் எதுவோ அதுக்கு வாக்களிக்க வேண்டும். யார் நல்லவர்கள் என்பதை பார்த்து வாக்களிக்க வேண்டும். அதுதான் புதிதாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை அல்ல, ஒரு ஆலோசனை. என்னன்னா, புதிதாக வாக்களிக்கிற இளைஞர்கள் இந்த நாட்டை வல்லரசு ஆக்கணும்னு நினைத்த நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள், இன்றைக்கு அதை முன்னெடுத்து செல்கின்ற பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள், தமிழகத்தை பொறுத்தளவுக்கு எங்களுடைய கழக பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய எண்ணமும் அதுதான். வந்தோம், வாக்களித்தோம், யாரோ நமக்கு வேண்டியவருக்கு வாக்களித்தோம் இல்லாமல் சற்று சிந்தித்து யார் நல்லவர், யார் மக்களுக்கான, கொஞ்சம் இறக்கு தலைவா, ஏத்திட்டு மேல கொஞ்சம் கீழே இருக்கேன், யார் நல்லவங்க, யார் பொதுமக்களுக்காக சேவையாற்றுவாங்க, இவருக்கு வாக்களித்தார் நமக்காக உதவி பண்ணுவார், நாட்டுக்கு நல்லது, எந்த நேரத்திலும் அவர் எளிதாக அணுகலாம் என்பதை அறிந்து அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு இல்லாத அளவுக்கும் அவர்கள் பின்புலம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு இளம் வாக்காளர்கள் வாக்களிப்பது இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மனதில் தேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் எங்கெங்க களத்தில் நிற்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாக்களிக்கின்றது எங்களுடைய கடமை. அதை செய்து கொண்டிருக்கிறோம். மேற்கு தொகுதியில் வாக்குப்பதிவு போயிட்டு இருக்கோம். போன்ல எதுவும் கேட்டறிஞ்சீங்களா? வாக்குப்பதிவு எப்படி போகுதுன்னு? அதெல்லாம் இந்த நேரத்தில் தான் கேட்கணும். எல்லா இடத்துலையும் நல்ல கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. வாக்களிக்க ஆர்வமாக வாக்காளர்கள் வருகிறார்கள். வெயில் வேற சுட்டெரிக்கிறது. இந்த ஆட்சியாளர்களைப் போல மக்களை வாட்டி வைத்து கொண்டிருக்கு வெயில். எனவே அதுக்கு முன்னாலே வாக்களித்தணும்னு நினைக்கிறாங்க. அது வர்றாங்க நிறைய. எல்லா இடங்கள்லையும் நான் கேட்ட அளவுக்கு வாக்குச்சாவடியை கண்காணிக்கிற எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிய நிர்வாகிகள், செயல் வீரர்கள் இதை தெரிவித்தார்கள். எனவே அங்கே எல்லா இடங்களிலும் இதே தான் இருக்கும். மதுரை என்ன அளவுகோலோ அதுதான் தமிழகத்தின் அளவுகோல் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மேற்கு தொகுதிக்கு உட்பட ஜெயிந்தபுரம் பகுதியில் வாக்குச்சாவடியில் வாக்கு இயந்திரம் வேலையாகி 1 மணி நேரம் வாக்குப்பதிவு இருக்கிறது. நிறைய இடங்கள்ல 3-4 இடங்கள்ல பைக்கரா அந்த பகுதியில் அந்த இது ஜெயிந்தபுரம் எல்லா பகுதியிலும் 1-2 இடங்கள்ல இது எலக்ட்ரானிக்ஸ் மிஷின். எனவே இது பழுது ஏற்படுவது வழக்கம். ஆனால் 1 மணி நேரம் எடுத்துக்கொள்வது என்பது சரியான பொருத்தம் அல்ல. உடனடியாக மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அவர்கள் அதை பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் எல்லாம் எடுத்திருக்காங்க. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் எடுத்திருக்காங்க. அது அந்த நேரத்தை தேர்தல் ஆணையம் கனிவோடு பரிசீலித்து மதுரை மாவட்டத்துடைய தேர்தல் ஆணையர் அவர் பரிசீலித்து அந்த நேரத்தை பின்னால் இதுக்கு 6 மணிக்குள் முடிகிறது என்பதை 7 மணி வரைக்கும் அவர்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அரசியல் இயக்கங்கள் அனைத்தருடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் அதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வேட்பாளர்கள் வாக்களிக்க வருகிற அந்த வாக்காளர்களுக்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும். 1 மணி நேரம் என்பது மிக மீறிய ஒரு காலதாமதம். அவர்கள் திரும்ப வீட்டுக்கு சென்றுட்டு சரி நம்ம போய் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தோம், வாக்களிக்க முடியல அப்படின்னு நினைச்சு அவங்க வர்றது திரும்ப சரி போயிட்டோம்ல அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து அவங்களும் வாக்களிக்க அனுமதி அளிக்க வேண்டும். அதுக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும். குடும்பத்தோட வாக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க, இது எமோஷனலா ஃபீல் பண்றீங்களா? எமோஷனலா இல்ல, ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய எண்ணமும் அதுதான் இருக்கணும்.
நம்முடைய வாக்குகள் என்பது நமக்கு கிடைத்திருக்க ஒரு அரிய ஒரு பொக்கிஷம். இதை வாங்கி கொடுத்த பெருமானார்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். எனவே அப்படி வாங்கி கொடுத்த வாக்கை நாம் முறையாக செலுத்த வேண்டும். குடும்பத்தோடு சென்று செலுத்துவது அது ஒரு மகிழ்ச்சி தானே. குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட போறோம்னா அது ஒரு மகிழ்ச்சி. குடும்பத்தோடு இங்கே வாக்கு சாவடிக்கு வந்து வாக்களித்தோம்னா அதுவும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. நன்றி. வணக்கம்.